ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முரல் மீன் குழம்பு எப்படி செய்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெந்தயம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு பொன்னிறமாக வர வர எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறேன்னா, சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கிறேன்னா, பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து தக்காளி சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன்னா, தக்காளி சீக்கிரம் வெந்து வர லைட்டாக கல் உப்பு தூவி விட்டு தக்காளியை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு கரண்டி மல்லித்தூள், 1 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குழம்பு 20 நிமிஷம் கொதிச்சு வர விடணும். குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க முரல் மீனை எடுத்து குழம்புல சேர்த்துக்கிறேன்னா, எல்லா மீனையும் நல்லா குழம்புல சேர்த்துட்டு குழம்ப நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் மீன் குழம்ப சிம்லே போட்டு வச்சோம்னா மீன் நல்லா வெந்து வந்துடும். முரல் மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
அருமையான முரல் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுவையான முரல் மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.